நீங்க சிவனோட பக்தர் அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷல் ராத்திரி அப்படின்னு தான் சொல்லணும். மகா சிவராத்திரி நாள்ல உங்களால சிவபெருமானோட அற்புதங்களை முழுமையா உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மகா சிவராத்திரி அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குதாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விமர்சையா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பொதுவா சிவராத்திரி அப்படின்னா என்ன? மகா சிவராத்திரி அன்னைக்கு மாலையில கோவிலுக்கு போயிட்டு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு இரவு முழுக்க தூங்காம கண் விழித்து சிவனையே நினைச்சுக்கிட்டு இருந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது தான். அது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்யறாங்க. இரவு முழுக்க சிவனுக்கு பூஜைகள் நடக்கும். கண் விழித்து சிவபெருமான வழிபட்டா நாம நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு முழுவதும் கண் விழித்து இந்த மாதிரி வழிபடுறதுக்கு என்ன காரணம்? அதான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சிவபெருமானையே நினைச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில நாம நினைத்ததை சாதிக்க நம்மளோட உடல்ல சக்தியும் ஆன்ம பலமும் மன உறுதியும் தான் அவசியம். அதை உந்து வைக்கிறது இறைவனோட அருள் அப்படின்னு ஆன்மீக பெரியோர்கள் குறிப்பிடுவாங்க. அப்படி சிவனோட உந்துதலை பெறுவதற்காக சரியான நாள் இந்த சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க தூங்காம கண் விழித்து அமர்ந்து நம்மளுடைய முதுகு தண்டு பகுதியை ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி நேரா வச்சிருக்கிறதால நம்மளுடைய உடல் மற்றும் மனதுடைய சக்தி நிலைகளானது உயர ஆரம்பிக்கும். இந்த சக்தி பெருக்கத்தின் வாயிலா உங்களால ஆனந்தமான வாழ்க்கையையும் முக்தியையும் அடைய முடியும். நம்மளோட உடலின் சக்தி ஆற்றலை பல மடங்கு பெருக்குவதற்காக தான் முதுகு தண்டை நேரா வச்சு நிமிர்ந்து உட்கார பெரியவர்கள் சொல்லுவாங்க. மகா சிவராத்திரியின் போது 9 கோள்களோட அமைப்பும் மாறுபடும். அந்த கோள்களின் அமைப்பானது நாம நேரா முதுகு தண்டை வச்சு அமர்ந்திருக்கும் போது குண்டலினி சக்திய மாதிரி நம்மளுடைய உயிர் சக்திய மேலெப்புது. இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க அன்பா இருக்கவும் துறவரம் மேற்கொள்றவங்க நினைத்த முக்தி அடையவும் இது ஆற்றலை கொடுக்கும்னு சொல்லப்படுது. இதனால நம்மளுடைய பல யோகிகளும் முனிவர்களும் இந்த மகா சிவராத்திரி நாள்ல விரதம் இருந்து தாங்கள் நினைச்சது மாதிரி முக்தி அடைஞ்சிருக்காங்க. அவ்வளவு அற்புதங்களை செய்யக்கூடிய ராத்திரி இது. நிறைய பேரு சிவராத்திரிக்கு எதனால இந்த பெயர் வந்தது அப்படின்னு கேட்பாங்க. சிவராத்திரி அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு நாள் வரக்கூடியது. அதனாலதான் இந்த மாதிரி பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாசத்துலயும் ஒரு நாள் சிவராத்திரி வரும். அது அமாவாசைக்கு முந்தைய நாளா இருக்கும். அமாவாசை நாளை விடவும் இந்த சிவராத்திரி நாள் தான் இருள் அதிகம் கொண்டதா இருக்கும். அப்படி வருஷத்துல வர்ற 12 சிவராத்திரிகள்ல ரொம்ப சக்தி வாய்ந்த இரவா இருக்கிறது மாசி மாசத்துல வர்ற சிவராத்திரி தான். அதனாலதான் இத மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த காலத்துல யாருப்பா நம்புறது? விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற இந்த நேரத்துல இதெல்லாம் நீங்க நம்புறீங்களான்னு கேட்டா விஞ்ஞானத்தை நம்புறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் வீண் பிதற்றல் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நவீன விஞ்ஞான முறையில கூட உலகத்துல உள்ள எல்லா பொருள்களும் சூன்ய நிலையிலிருந்து தான் தோன்றுகிறது, திரும்பவும் அதற்குள்ளே தான் போயிடுது. இத நிரூபணம் செஞ்சிருக்காங்க. அத்தகைய வெற்றுத்தன்மையான சூன்யத்தை தான் நாம சிவனா கொண்டாடுறோம். இத புரிந்து கொண்டாலே நம்மளுடைய மனம் தெளிவடையும், பிறப்புடைய நோக்கத்தை உணர முடியும். சார், இந்த क्वेश्चन சிலபஸ்ல இல்ல சார். அப்படியா? எந்த क्वेश्चन? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி.